நம்ம விஜய் சாருடைய பெயர் வி அப்படின்ற எழுத்துல ஸ்டார்ட் ஆவது போல இவர் துவங்கியுள்ள கட்சிக்குமே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. வெற்றி என்பது வெற்றி அப்படின்னு ஆங்கில வார்த்தையுமே குறிக்குது. அந்த சொல்லுமே வி என்கின்ற எழுத்துக்கள்ல துவங்கும் நிலையில தற்போது விஜய் சார் முதல் முறையாக தன்னுடைய மாநாட்டை நடத்த தேர்வு செய்துள்ள விழுப்புரம் மாவட்டமுமே வி அப்படின்ற எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதியுமே வி அப்படின்ற எழுத்துல தான் இந்த மாநாடு நடைபெற உள்ள இடமுமே வி சாலை அப்படின்னு கூறப்படுவதால அடுத்தடுத்து விஜய் சார் வி அப்படின்ற சென்டிமெண்ட்டை ஃபாலோ செய்துதான் தன்னுடைய அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுது. நம்ம விஜய் சாருக்கு முன்னர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கூட அரசியல் ஜோதிட ஆலோசனைப்படி வி அப்படின்ற எழுத்துல துவங்கும் விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவுமே சொல்லப்படுது. எனவே அரசியல விஜயகாந்த் சாரை ஃபாலோ செய்துதான் விஜய் சார் வி சென்டிமெண்ட்டை விடாமல் துரத்துகிறாரா என சில அரசியல் விமர்சகர்களுமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இது குறித்து புஷி ஆனந்திடம் கேள்வி எழுப்பிய பொழுது அவர் மழுப்பலாக பதில் சொல்லிட்டு அங்கிருந்து விரைந்து சென்று விட்டாரு. இருந்தாலுமே இந்த வி சென்டிமெண்ட் குறித்து வெளியாகி உள்ள தகவல் சுவாரஸ்யமாகவுமே இருக்கு. விஜய் சார் போல திரையுலகில வி சென்டிமெண்ட் ஃபாலோ செய்து வருபவர் தான் நம்ம அஜித் சார். இவருக்கு ஜோதிட நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னாலுமே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே வியாழக்கிழமையில திரைப்பட அப்டேட் வெளியிடுவது, திரைப்படங்கள் வெளியிடுவது மற்றும் வி சென்டிமெண்ட்ல வீரம் வேதாளம் விவேகம் விடாமுயற்சி அப்படின்னு தொடர்ந்து படப்பெயர்களுமே வச்சிருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.